ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னாஸில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி கார்பியில் கூட பாடி பேட்டர்னை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். பட் கலிக்குலாவில் கொஞ்சம் பாடி பேட்டர்னை வச்சு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து ஹெட் ஷேப்லேயும் அண்டு ஜெனட்டல் ஏரியா வச்சு தான் சொல்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 2 ஸ்டுவாட்டி இருக்குது. ரெண்டுமே ஜுவனல் சைஸ் தான், 19 சென்டிமீட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கிளியராக இருக்கும் பார்க்க. பட் இப்போதைக்கு என்கிட்ட ஜுவனல் சைஸ் இருக்கனால நான் இது வந்து வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது இது வந்து ஃபீமேல். இப்போ கை வைக்கிறேன் பாருங்கள், இது ஃபீமேல். இது எப்படி நல்லா வி ஆட்டம் இருக்குது பாருங்கள், தலை எப்படி வி ஆட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மெயில். இதோட தலை பாருங்கள் எப்படி அப்படியே யூ மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வி மாதிரி இருக்கிறது ஃபீமேல், யூ மாதிரி இருக்கிறது மெயில். அண்ட் ஷோல் ஹெட் ஷேப்பை வச்சு மட்டும் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து பேர் பாண்டிங் பண்ணலான்னு போது, பட் அந்த மாதிரி பண்ணுறாதீங்க. இது வந்து என் கேப்டிவிட்டியில் வளர்ந்த ஸ்டுவாட்டி தான். பட் இதோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கனாலுமே ஃபீமேல் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜெண்டர் மெயில் தான். ஸோ நம்ம கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கும் போது நம்ம வந்து நல்லா சாப்பாடு கொடுக்குறோமோ, ஆனால் நல்லா குண்டாக நல்லா சூப்பராக ஃபீமேல் மாதிரி இருக்குது பார்க்க. பட் மெயில் அது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டுவார்ட்டியை பை பண்ணும்போது வைல்ட்லேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் கேப்டிவிட்டியில் இருக்கிறது வந்து பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஓகே, இப்போ இது வந்து 2ம் ஆக்சுவலி வேறு வேறு இனம். ஐ மீன் வேறு வேறு இனம்லாம் இல்லை, 2 ஸ்டுவார்ட்டி தான். ஸ்பாட்ஸ் கம்மியாக இருந்தால் கலிகுலா, ஸ்பாட்ஸ் அதிகமாக இருந்தால் கார்பி. அதுதான் வித்தியாசம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கலிகுலா அண்டு லிட்ரலி சொல்லப்போனால் வச்சுக்கோங்களேன், கார்பியுமே நீங்கள் வந்து திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் கார்பிக்குமே. அண்ட் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்சல் ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் லைட்டாக கம்மியாக இருக்கும் ஃபீமேலுக்கு. அண்டு மெயிலுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு கார்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்சல் ஃபின்ஸ் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி ஷோவில் மேலே இருக்க டார்சல் ஃபின் 2ம் சேம் சைஸில் தாங்க இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஆனல் ஃபின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 2 ஆனல் ஃபின்ஸ்க்கும் கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும். ஃபீமேலுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேலுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ டார்சல் ஃபின்ல எனக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிமிலர் சைஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. பட்டு நான் நல்ல ஒரு அடல்ட்டை வச்சு காட்டும்போது தான் அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீமேல் என்கிட்ட இருக்குது. ஸோ அதோட வென்ட் ஏரியா பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜுவனைல்ஸாக இருக்கிறனால நம்மளால் வந்து அதை ப்ராப்பராக ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ வந்து நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு ஆனல் ஃபின்னோட தள்ளி இருக்கும் 2 ஓட்டை. ஸோ வந்து ஆனல் ஃபின்னுக்கும் அண்ட் அந்த ஹோலுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு. ஸோ இது இப்போ வந்து ஜுவனல் ஸ்டேஜில் இருக்கிறனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஜெண்டரை வந்து காட்ட முடியல. ஏன்னா இப்போது ஜுவனல் ஸ்டேஜ் இருக்கிறனால ஹோல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் வீடியோவில் பார்க்க அப்படி இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்னுக்கும் ஆனல் ஃபின்னுக்கும் கீழே இருக்க அந்த ஹோலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதுவே வந்து நான் இன்னொரு ஃபிஷ் எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெயில். ஸோ அதோட ஹோலை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனல் ஃபின்னுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லையான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2ம் கம்பேர் பண்ணதுக்கு. ஓகேங்களா? கையில் தாங்க நிற்கவே மாட்டேங்கிறான், அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் எடுத்துக்கிறேன். ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் நல்லா அந்த ஆனல் ஃபின்னோட ஒட்டி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நான் உங்களுக்கு இருங்க ப்ராப்பராக பிடிச்சி காட்டுறேன். ஸோ கேமராவில் கிளியராக பார்க்க முடியல. ஏன்னா ஜுவனலில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் என்கிட்ட இல்லை, அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். அடல்ட் என்கிட்ட இல்லை. 2 அடல்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை வச்சே காட்டியிருப்பேன். ஸோ அடல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறத சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 23 அந்த மாதிரி சைஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபினுக்கு நல்லா பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து மெயில். ஸோ இது வந்து ஆனல் ஃபினுக்கு பக்கத்தில் இருக்கும் ஹோல்ஸு. இதுவே ஃபீமேலுக்கு ஆனல் ஃபின்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இதுக்கு வந்து 2 ஹோல் இருக்கும், அதுக்கு ஒரு ஹோல் இருக்கும்லாம் இல்லை. 2 மீனுக்குமே 2 ஹோல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சன்னா ஸ்டுவார்ட்டியில் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் 23, 24 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய மீன்களை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து ஹெட் ஷேப்பை கம்பேர் பண்ணுங்கள். ஜுவனலில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட காட்டுறதுக்கு ஜுவனல் சைஸ் தான் இருக்குது, அடல்ட் சைஸ் இல்லாததுனால நான் வந்து ஜுவனல் சைஸை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜுவனல் சைஸ்க்கும் இதே மாதிரி தான். ஹெட் ஷேப் வந்து ஃபீமேலுக்கு வி மாதிரி இருக்கிறதும், மேலுக்கு வந்து யூ மாதிரி இருக்கிறதும் அதுவும் இருக்கும். அண்டு 2வது விஷயம் என்னென்னா, 2மே கார்பியான் தான். கார்பியான் தான் அதோட ஸ்பாட்ஸில் நீங்கள் ஈஸியாக டிஃபரன்சியேஷன் பண்ணலாம்.
ஸ்பாட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஸ்பாட்ஸ் டல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதை கார்பின்னு சொல்லிடலாம். அண்ட் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ஸ் வந்து நல்லா நறுக்கு நறுக்குன்னு டார்க்காக இருக்கும். அது வந்து மேலுன்னு சொல்லிடலாம். பட் கலிக்குலால வந்து கொஞ்சம் அதுக்கும் கம்மி ஸ்பாட்ஸ் இருக்கும். மேலுக்கும் கம்மி ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பாட்ஸ் வச்சு கொஞ்சம் சொல்கிறதுன்றது கஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபின்ஸை பாருங்கள். ஸோ ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்ஸ்க்கு லைட்டாக தான் பெருசாக இருக்கும். ரொம்பலாம் இல்ல, லைட்டாக பெருசாக இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு லைட்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபீமேல்ஸ்க்குமே ஃபின்ஸ் நல்லா பெருசாக வரும். இதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து ஃபின்ஸை வச்சு மட்டும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது கஷ்டம். அண்டு 3வது விஷயம் ஜெனட்டல் ஏரியா. ஸோ லோயர் ஃபின் ஆனல் ஃபின் இருக்குது பாருங்கள். அது பக்கத்திலே ஹோல் இருந்துச்சுன்னா, அது வந்து மெயில். அது பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சுன்னா, அது ஃபீமேல். ஸோ ஒரு அடல்ட் சைஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக காட்டியிருப்பேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் அடல்ட் சைஸ் கிடச்சா நான் வந்து கரெக்டாக காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் ஷோல் உங்களுக்கு வந்து இந்த பேர் பாண்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 ஜேர்னல்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 3 மேல்ஸ் 3 ஃபீமேல்ஸ். இதை ஒரே டேங்க்கில் விட்டு நீங்கள் வந்து பேர் பண்ணுற மாதிரியா இருக்கும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எப்போவுமே ஜேர்னல்ஸை தான் வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒன்றா விடணும். அடல்ட்ஸை நீங்கள் ஒன்றா விட்டிங்கன்னா அது பேர் ஆகாது. இப்போ என்னோடய ஸ்டுவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் ஆகிருப்பான் அவன். அவனோட ஸ்பாட்ஸ் எனக்கு வந்து நல்லா பார்க்க முடியுது, அவனோட ஜெனிட்டல் ஏரியாவை. ஸோ வந்து அது கூட இப்போ நான் ஏதாவது பேருக்கு விட்டாலும் வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பேர் ஆக மாட்டேங்கிறான், சண்டை பாம்பு போடுறான் பயங்கரமாக. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்குன்னு ஒரு தனியாக டேங்க் செட் பண்ணி ஜேர்னல்ஸ் எல்லாம் ஒரே டேங்க்கில் வச்சு பேர் பாண்டிங் தான் பண்ணணும் நான். ஸோ அப்படி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பேர் பாண்டிங் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அதுக்கான வசதிலாம் இல்லை. முன்னாடி இருந்தது, இப்போ அது கூட இல்லை என்கிட்ட. ஸோ ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அடல்ட் சைஸ் கிடச்சா நான் திருப்பியும் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் வந்து இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in next video. Bye bye ஷோர்.